ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் தங்கி இருக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் புகழப்படத்தக்கவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நீர் நல்லவர் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம், வாய்களை திறந்து தேவனை ஆராதிப்போம், தேவனை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதிலே கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலி செம்மையா இருக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஆண்டவரே வெறுமனை கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தோடு கூட கடந்து போக கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற ஒருவரை கர்த்தர் வெறுமையாய் திரும்பி அனுப்பின தேவன் அல்ல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். விடுதலையோடு கூட அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மீது அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே பயத்துடனே கர்த்தரை ஆராதியுங்கள், நடுக்கத்தோடு கூட அவரை ஆராதியுங்கள், முழு இருதயத்தோடு கூட அவரை ஆராதியுங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாய் கூட முழு இருதயத்தோடு கூட முழு சிந்தனையோடு ஆண்டவரே முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மை துதிக்க கர்த்தரைகளை பலப்படுத்துவீராக. எல்லா சத்துருவின் கிரியைகள் பார்வோனின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆரம்ப ஜெபம் ஆராதனை ஆண்டவரே தேவ வார்த்தை கொண்டு வருகிற தாசன் ஆண்டவரே அப்பா வாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி பலிபீடத்தில் நிற்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலுமாய் கூட ஆண்டவரே கேர்சல் லீடருக்காய் ஜெபிக்கிறோம். சபையிலே ஊழியம் செய்கிறதான எல்லா செல் லீடருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் சபையிலே ஊழியம் செய்கிற செல் லீடர்ஸை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மீது ஆண்டவரே கரிசனை உள்ளவர்களாய் அவர்களை நடத்துகிறவர்களாய் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே செல் லீடர்ஸை கர்த்தர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே முழு குடும்பம் செல் லீடர்ஸ் எல்லாம் முழு குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, ஊழியத்தில் பயன்படுத்துங்க. ஆண்டவரே அவர்கள் செய்கிற வேலை ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரை இருக்கட்டும். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே புறஜாதிகளுக்கு மத்தியாய் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை மைக்கூடமுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம்.
முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விட மாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஆமென். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கையை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும்? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி என்னை உயர்த்தி வைத்தீரே. ஆமென். பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க
அழைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? ஆமென். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாடலாக, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். உன்னை அழைத்தவர் தரமதை பார், உன்னை கை விடாதிருமா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கை விடாதிருமா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையே, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையே. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார்.
வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் சிற்சில வேளையில் சிச்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும் ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே. ஆமென். நம்முடைய தேவன் ஜெயத்தை தருகிறவர், கனத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் வீழ்ச்சியில் விழுந்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் சிற்றின வேளையில் சிச்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும் சிற்றின வேளையில் சிச்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும் ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரே. ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரே. உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த மாதிரியே நம்ம இல்லை, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நம்ம நன்மையால் முடிசூட்டிகிட்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆமென். எப்பவும் நம்ம நன்றியுள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் காணப்படணும். ஆமென். மூன்றாவது பாடலாக, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா, நன்றி 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 ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். என் தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஆமென். நம்முடைய தேவன் பலவீனங்களை மாற்றுகிற தேவன். ஆமென். என் பலன் உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். உம் பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஆமென். நம்முடைய தேவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற தேவன். ஆமென். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. உம் கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஆமென். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, 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 நரிசு ராஜா, நன்றி 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 ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலும் கூட சுவாமி நன்றியுள்ள இருதயத்தோடு கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு அனுதினமும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் ஆண்டவரே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுடைய பேச்சு நீர்தான் ஆண்டவரே. என் உயிர் மூச்செல்லாம் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே. என் உயிரில் கலந்திருக்கிற தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே பலத்த துருகம். உம்முடைய நாமம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் ஆண்டவரே பூரிப்படைகிறது சுவாமி. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா.
மறக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணவு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் ஆண்டவரே இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ஆண்டவரே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறீர்களே சுவாமி உம்முடைய வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு அது மருந்தாகட்டும் சுவாமி அது உணவாகட்டும் ஆண்டவரே உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் ஞானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே எங்களுடைய பேச்சு நீர் தான் ஆண்டவரே
எங்கள் மூச்செல்லாம் நீர் தான் ஆண்டவரே. நாங்கள் படுத்தாலும் எந்திரித்தாலும் ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே. நீர் என்னோடு எப்பொழுதும் இடைபடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நாசியில் சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரே கர்த்தரை துதிக்கட்டும் சாமி. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்க அப்பா. துதிக்கும் சந்ததியாக எங்கள் சந்ததியை உருவாக்குங்க அப்பா. இனி வரும் சந்ததியை ஆண்டவரே துதிக்கும் சந்ததியாய் நீர் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் நீர் நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். மீதமுள்ள காரியத்தை உடைய கரங்களை வைக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 145ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 760, சங்கீதம் 145, வசனம் 1 முதல் 16 முடிய வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரியதான முக்கியமான அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு நம் சபையில் ஊழியம் செய்கிறதான செல் லீடர்ஸ் கூடுகை நடைபெறும். நம் சபையில் ஊழியம் செய்கிறதான செல் லீடர்ஸ் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு நம் சபையிலே ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸுக்கான கூடுகை நடைபெறும். டிவிஷன் லீடர்ஸ் இன்று இரவு 8 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை அன்று படிக்க வேண்டியதான எபிரேயர் நிருபம் இந்த வாரம் புதன்கிழமை நடைபெறாது. அதற்கு பதிலாக அடுத்த வாரம் புதன்கிழமை எபிரேயர் நிருபம் வாசிக்கப்படும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான அட்மிஷன் ஃபீஸ் ரூபாய் 200 பெற்றோர்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரிடம் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் வழக்கம் போல ஆயுத ஜெபம் காலை 5:30 மணிக்கு, உபவாச ஜெபமானது பகல் 10:30 மணிக்கு நடைபெறும். விசுவாசிகள் ஜெபத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனையானது நடைபெறும். விசுவாசிகள் ஆயத்தமாய் பரிசுத்தமாய் கடந்து வந்து அந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் மகள் திருமணத்திற்காக திருமண தேவைக்காக சபை ஊழியர்களிடம் சொல்லி ஜெபித்தோம். நானும் ஜெபித்தேன். ஏசாயா 38:5 படி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்ற வசனத்தின்படி எல்லா தேவைகளையும் சந்தித்து என் மகளுடைய திருமணத்தை நேர்த்தியாக நடத்தி கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதியதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன். யாராவது இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம்.
கரங்களிலே காணிக்கை தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம், தேவனை நாம் கனப்படுத்துகிற நேரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கண்களை மூடி நம்முடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் எல்லா விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணி என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எந்த அளவினாலோ அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை எல்லாம் தேவனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆண்டவரே வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரை விட்டு கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்கிற தொழில், வியாபாரம், வேலை எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருப்பதை ஆண்டவரே மக்கள் பார்க்கணும், ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, விசுவாசிகள் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் வானத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கிற காணிக்கை சபைக்கு, ஊழியத்திற்கு ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கட்டும். இன்னும் அதிகமாய் நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வரும் புயலினிலும் கர்த்தாவே தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உம் மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உம் பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே, வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே உம் பிரித்த கரம் அணைக்குதையா கர்த்தாவே. உம் பிரித்த கரம் அணைக்குதையா கர்த்தாவே. கர்த்தாவே உம் அழகு முகம் தெரியுதையா கர்த்தாவே. கண்ணீர் கவலையிலும் கர்த்தாவே உம் கனிந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. உம் கனிந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது,
கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சிறிவரும் புயலிலும் கர்த்தாவே, உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலிலும் கர்த்தாவே, உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. தெரியுதையா கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம் சபையில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு எழுதின மாணவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் பரிசுகளை வழங்க உள்ளோம். அதற்காய் பாஸ்டரை அன்புடன் வரவேற்கிறோம். 12th 3rd பிரைஸ், 3ஆம் பரிசு தனிகா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். 2ஆம் பரிசு பிளெஸ்ஸி, 3rd டிவிஷன் பிளெஸ்ஸி. 342 மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றுள்ளார். 1ஆம் பரிசாக பிளெஸ்ஸி சுரேஷ் 343 மார்க்கள் வாங்கி தேர்ச்சி பெற்றுள்ளார். அடுத்தது 10ஆம் வகுப்பு மாணவர்கள். 3ஆம் பரிசாக திவ்யதர்ஷினி ஹரிஷ், திவ்யதர்ஷினி ஹரிஷ். 2ஆம் பரிசாக கெட்சியால் 428 மார்க் மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெற்றுள்ளார். 1ஆம் பரிசாக அபிஷேக் 462 மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றுள்ளார். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். தேர்ச்சி பெற்றவர்கள் ஹேமந்த், நிதின், நவீன், டேனி. Thank you. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை இந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பார்க்க கிருபை தந்திருக்கிறார். எல்லாம் சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லாமே. Praise the Lord. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தை 2025 துவக்கினவர்கள் அநேகர் நம்மத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை இதுவரை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த 8ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நீங்கள் 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம். நான் பின்னாடி நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும், அந்த தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு விஷயம், இயேசுவின் நாமத்தில் சபையாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நல்லா சந்தோஷமாக கரங்களை தட்டி இந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் அவர்களை உயர்த்துவாராக. ஆமென். ஆண்டவருக்கு 1ஆம் தேதி நன்றி சொல்ல வரணும். அல்லேலூயா. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. நன்றி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ப்ரைஸ் வாங்கினா பிடிச்சி ப்ரைஸுங்கடா பாஸ்ட்டு கொடுக்காம போயிடுவாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களே தவிர தேங்க்யூ யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேங்க்யூ சொல்ல பழகணும். அல்லேலூயா. ப்ரைஸ்லாம் நல்ல பழக்கம். ஆமென். சின்ன காரியம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னால் அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? வெல்கம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அவர்கள் எல்லாம் இப்போ ப்ரொமோட் ஆகி டீனேஜ்லேருந்து யூத்துக்கு வந்திருக்கிறாங்க. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரை
நினைப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. அது மட்டும் இல்லை, ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருக்கிறவர்கள் ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆகஸ்ட்ல எனக்கு பிறந்த நாள் திருமண நாள் இருக்கிறது என்று நிற்கிற இவர்களுக்காக நாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், எழும்பி நிற்கிற இவர்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். பிறந்த நாளை திருமண நாட்களை கொண்டாட இருக்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். புதிய கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும் ஐயா. ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்களாய் கர்த்தர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இவர்கள் தலைகளின் மேல் வந்து அமர வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தியவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டியவர்களை வாழ்த்தலாம். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்கள் கரங்களை பிடிச்சி அவங்கள வாழ்த்தும்படி உங்களை உட்கார்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிரைஸ்ல முன்னாடி பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் விஷ் பண்ணலாமே, கொஞ்சம் இப்படி திரும்பலாமே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென் ஆமென். நம்மளாம் உயிருள்ள ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனை. ஆராதனைன்னா கை மேலே கொஞ்சம் பேருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன பாட்டு பாடுனீங்க? வர்ஷிப் சாங்கு. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து விட்டேன். என்னத்த கலந்தாங்களோ தெரியல. அல்லேலூயா. எதையோ கலந்து குடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு மாதிரி இல்லை, நல்ல சந்தோஷம். ஆமென். நல்லா வரணும். ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தர் நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க பிரச்சனை எல்லாம் இங்க வச்சுட்டு போதான் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தேற்றுவதற்கு அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பார்க்க ஆண்டவர் கிருபை தந்தாரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு கனம் உண்டாகட்டும், துதி உண்டாகட்டும். அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஒவ்வொரு நாளும் நம்ம மறந்து போகவே கூடாது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை துதிப்போமாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். 200 ரூபா எதுக்கு கேட்டாங்க ஞாபகம் இருக்குதா? அறிவிப்பு யாரா கவனிச்சிங்களா? சண்டே ஸ்கூலுக்கு. எதுக்காகன்னு சொன்னா சண்டே ஸ்கூலுக்காக தான் அந்த காசு. ஆமேன். யாராவது எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா கூட அதுக்கு இதை விட கம்மியான ஃபீஸ் கிடையாது. அல்லேலூயா. அதனால உலக படிப்புக்கு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் அதெல்லாம் இவ்வளவோ பேங்க்ல லோன் எடுத்து என்னென்னமோ பண்றோம். ஆனால் அழியாத படிப்பை படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக வச்சிருக்கிறோம். எல்லாராலும் அதை அஃபோர்ட் பண்ண முடியணும்னு 200 ரூபா. எதுக்குன்னா அவங்களுக்கு புக்ஸு, நோட் புக்ஸு, பேனா இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வாங்குவதற்கு. அதனால யாரும் முறுமுறுப்பு இல்லாமல் நாம் வாசித்தபடி உற்சாகமாய் நாம் கொடுப்போம். அந்த பிள்ளைங்களுக்காக நாம் பயன்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த பெற்றோர் அந்த 200 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். பாஸ்டர் அந்த 200 ரூபா கூட என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் என்னை தனியே வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 200 ரூபா என்னால் முடியாது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்களோடு பேசும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருதயத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம் வல்லமையா என்னை நீரா
செபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை தர. உம் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து உம் வல்லமையால் எங்களை இன்னும் ஆண்கள் பகுதியில் எல்லாரும் நீரங்களை ஆளுகை செய்ய மாட்டோம். நீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு இந்த காலை நேரத்தில் நீர் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே என்னோடு நீர் பேசும். ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம். போன வாரம் நான் சொன்னேன், யோவான் யார்? இயேசுவின் அன்பான சீஷன். இயேசுவின், அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னேன், இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷன். யோவானை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். அவருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் தனது விசுவாசத்தை காத்து கொண்டார். அவருக்காய் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். அநேக காரியங்களை நாம் இந்த யோவான் சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது 3 சினாப்டிக் காஸ்பிள்ஸ் என்று சொல்லுவார்கள். அது 3 ஒரே மாதிரி இருக்கும். யோவான் கொஞ்சம் வித்தியாசமான சுவிசேஷம். கர்த்தர் யோவானை கொண்டு அநேக காரியங்களை இந்த சுவிசேஷத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல இயேசு இந்த உயிரோடு வாழ்ந்த இந்த நாட்கள், எத்தனை வருஷம் இயேசு இங்க உயிரோடு வாழ்ந்தார் இந்த பூமியில? சொல்லுங்க. 33.5 வருடங்கள். அதுல ஆண்டவராக இயேசு ஊழியம் பண்ணது எத்தனை வருஷம்? அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான ஊழியம். அல்லேலூயா. இயேசு 3 வருஷம்தான் ஊழியம் பண்ணாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தந்து விட்டார். அல்லேலூயா. அப்படி ஒரு வல்லமையான ஊழியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. 3 வருஷம் தான் பண்ற ஆண்டவர் ஊழியம் பண்றாரு. அவருக்கு தெரியும் பிதாவின் சித்தத்தை இந்த 3 ஆண்டுக்குள்ள சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்று என்பதை இயேசு தெளிவாய் அறிந்திருந்தாலும், இயேசு இந்த யோவான் சுவிசேஷ விசேஷமா Jesus had time to speak with people one on one. ஒரே ஒரு மனுஷனுக்காக, ஒரே ஒரு மனுஷிக்காக 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சமாரியா ஸ்திரீ, ஒரே ஒரு பெண். அந்த ஒரு பெண்ணுக்காய் இயேசு உட்கார்ந்து அவரோடு மணிக்கணக்கிலே பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு ஒரு பெரிய பிஸியான ஆளா இருந்தாலும், அவர் 3 வருஷம் தான் ஊழியம் பண்ண போறோம் என்பதை அவர் தெரிந்திருந்தாலும், அவர் ஒரே ஒரு நபருக்காய் கரிசனை உள்ள ஒரு நல்ல ஆண்டவர். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க ஆமென் சொல்லுவீங்க நினைச்சு. அல்லேலூயா. அவர் நம்மோடு தனிப்பட்ட முறையிலே பேச விரும்புகிறவர். ஆமென். இயேசுக்கெல்லாம் டைம் இருக்காது, அப்படி யாரும் சொல்லவே முடியாது. ஒவ்வொருவருக்காக. அதே போல 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 38 வருடம் பலவீனமாய் கிடக்கிற ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனிடத்தில் இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் பிறந்ததிலிருந்தே குருடாய் இருக்கிற மனிதன். இது எல்லாத்திலையும் 3 என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இயேசு ஒரே ஒருத்தருக்காய் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பேசினா ஆண்டவர் கேட்பார். பிசாசு ரொம்ப நமக்கு சொல்ற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? இயேசு ரொம்ப பிஸியா இருப்பார். அவர் வான மண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள் அவைகளெல்லாம் பார்க்கிறவர். கடலின் ஆழத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம். ரொம்ப ஆண்டவர் பிஸியா இருப்பார். இல்ல, இயேசு நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கேட்கிறவர். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இந்த 3 அதிகாரத்திலும் 3 விதமான மனிதர்களோடு ஆண்டவர் பேசினாலும் அவர்களுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை. யாருடைய பேர் அங்க இல்லை. ஆனா இங்கே ஒரு முக்கியமான இன்னொரு நபரை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்தில், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இந்த நபரை குறித்து நாம் வாசிப்பதற்கு முன்பதாக அந்த நபர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு பரிசேயன் என்று இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர், சதுசேயர் என்று 2 முக்கியமான கூட்டங்கள் இருந்தார்கள். அந்த பரிசேயர் யார் என்று சொன்னால், இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். அவர்கள் ஏறக்குறைய 5000 பரிசேயர்
பரிசேயர்கள் இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த பரிசேயர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 முறை அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம வாரத்துல 2 முறை அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பார்கள். அவர்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் கருவேப்பிலை கொத்தமல்லி எது அவங்க வீட்டுல வாங்கினாலும் அதுக்கு அவங்க தசம பாகம் எடுத்து வைப்பார்கள். அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய நீதி இந்த பரிசேயர் சதுசேயரை விட கொஞ்சமாவது அதிகமா இருந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியும் என்று ஆண்டவர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இந்த பரிசேயர் சதுசேயர் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் எதை பார்த்தாலும் எங்க கேட்டாலும் எல்லாவற்றையும் அவர்கள் சரியாய் படித்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட இந்த பரிசேயர்கள் 2 முறை உபவாசிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிக்கிற இந்த பரிசேயர், அந்த பரிசேய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இயேசுவை பார்க்கும்படி வருகிறார். அந்த பரிசேயருடைய பெயரை தான் இங்கே வாசிக்கிறோம். யூதருக்குள்ளே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ஆமென். 2 பேர் மேல 3 பேரை பத்தி நம்ம வாசித்தோம். அந்த 3 பேருடைய பெயர் பைபிள்ல யோவான்ல எழுதப்படல, ஆவியானவர் எழுதல. ஆனா இங்கே ஒரு மனிதனுடைய பெயரை ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் ஏதோ ஒன்று இருக்கிறது. இங்கே நிக்கதேமு என்கிற ஒரு மனிதன். இந்த மனிதன் யார் சொல்லுங்க? இந்த மனுஷன் யாரு? பைபிள் அவர் எப்படி சொல்லுது? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு. அவன் ஒரு பரிசேயனாய் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த பரிசேயர்ல இந்த நிக்கதேமு ஒரு 71 பேர், அதுதான் ஆலோசனை சங்கம் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் மாதிரி, அதுதான் ஸ்பிரிச்சுவல் டாப் அத்தாரிட்டி. அந்த 71 பேரில் இந்த நிக்கதேமுவும் ஒருவன் பரிசேயன். அது மட்டும் கீழே வாசித்தீங்கன்னா அவன் போதகர் என்று இருக்கிறது. எருசலேம்ல ஒரு பைபிள் காலேஜ் இருக்குன்னா இந்த நிக்கதேமு அங்க பிரின்சிபலா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் அந்த யூதருக்குள்ளே 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய மிக மிக மிகப்பெரிய செல்வந்தன் இந்த நிக்கதேமு. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது. 71 பேர் உட்கார்ந்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கத்துல மெம்பரா இருக்கிறாரு. ஒரு பைபிள் காலேஜ் இருக்குன்னா அந்த பைபிள் காலேஜோட பிரின்சிபலா அவர் தான் இருந்திருப்பாரு. பரிசேயன் வேதம் முழுவதையும் நியாயப்பிரமாணம் நன்றாய் அறிந்திருக்கிறவர். இந்த எந்த ஒரு சபையிலும் அப்படி ஒரு பரிசேயன் உள்ள வருவார் என்று சொன்னால் நாம் எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவரை வரவேற்க வேண்டும். நிக்கதேமுமாய் ஒருவர் வந்திருந்தால் நான் என் பிரசங்கத்தை எல்லாம் அங்கே வைத்துவிட்டு, ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று எழுந்திருந்து அவருக்கு இடம் கொடுப்பேன். ஏன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை நன்று கற்றவர். சொசைட்டிலையும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு, நல்ல பணக்காரர். ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்த பொழுதும் அவர் ஏன் இயேசுவை தேடி வராருன்னா, 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யோவான் 2:23. பஸ்கா பண்டிகையிலே அவன் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறார். அநேக காரியங்களை இயேசு செய்கிறதை கேட்டு அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிக்கதேமு வசனங்களையும் அதிகாரங்களையும் நன்றாய் கற்று தேர்ந்தவன். அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் நான் போய் பேச வேண்டும் என்று அவன் விரும்பினபடியினால் சீஷத்துவத்தின் மிக முக்கியமான படி என்னவென்று சொன்னால் இயேசுவினிடத்தில் வருவது. ஆமென். இந்த காலை நேரத்தில் நீங்க இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த இயேசுவினிடத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சீசனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவன் அவன் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான படி என்ன தெரியுமா? இயேசுவினிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. எப்பெல்லாம் ஆண்டவருடைய ஆலயம் திறந்திருக்கு அப்பெல்லாம் வரும் பொழுது நீங்கள் இந்த ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த நிக்கதேம் எப்போ வராரு? யூதருக்கு அதிகாரி இந்த நிக்கதேம் என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். எப்போ வருகிறார்? அவன் ராத்திரியில் என்று நாம் வாசிக்கிறோம். ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்து பேசுகிறான்.
ஏன் ராத்திரியில் வர வேண்டும்? இயேசு ஒருவேளை பகல் நேரத்தில் ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரோ, நைட்டு தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குமோ அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த பரிசேயர்கள் செய்யக்கூடிய முக்கியமான இன்னொரு காரியம், அவர்கள் இரவிலும் வேதத்தை வாசிப்பார்கள். ஆமென். அப்ப இன்னொரு பெரிய டிக் மார்க் தான் இந்த நிக்கோதேமுக்கு. அவர் நைட்ல வரார், ஆனா இரவில் வருகிறார் என்று இங்கே பரிசுத்த ஆவியான எழுதுவதற்கு என்ன தெரியுமா காரணம்? இன்னொரு காரணம் இருக்கிறது. இருள் வெளிச்சம் என்கிற ரெண்டு முக்கியமான காரியத்தை யோவான் சுவிசேஷத்தில் திரும்ப திரும்ப அவைகளை நாம் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒளியானது. யோவான் 3:19 வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 127வது பக்கம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பராய் இருக்கிறேன். அவர் தான் ஒளி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான்ல தான் அதை நம்ம வாசிக்கிறோம். இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். இயேசுவுடைய சீஷர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இயேசுவை காட்டி கொடுக்கிற இந்த யூதாஸ் காரியோத்து, அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று வெளியே போகிறான். யோவான் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், அவன் ஒளியினிடத்திலிருந்து, உண்மையான ஒளியாகிய இயேசுவினிடத்தில் இருந்து அவன் தள்ளி போகிறான், இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். அது இருளான நேரமாய் இருந்தது. அது இருட்டான நேரம். நைட்டு மட்டும் இல்ல, அவன் ஒளியிலிருந்து இருளின் இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். யோவான் முழுவதும் அந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் போது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை ஆங்காங்கே யோவான் சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ராத்திரியில் வந்திருக்கிறான் இந்த பரிசேயனாகிய நிக்கோதேமு. அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய மாட்டான் என்றான். ஆமென். இயேசுவினுடைய அற்புதங்களை கேள்விப்படுகிறான். இயேசுவினிடத்தில் வந்து அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, உம்மோடு தேவன் இருக்கிறார், நீ தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், உம்மால் அதிசயங்களை செய்ய முடியும், உம்மால் அற்புதங்களை செய்ய முடியும், உம்மால் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். யாராவது நம்மளை பார்த்து, நல்லா நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா பாடினீங்க, நல்லா ஊழியம் செய்றீங்க, ஏதாவது ஒன்று சொன்னா உடனே அவங்க என்ன, நம்ம தேங்க்யூன்னு சொல்லுவோம். உடனே யாராவது நம்ம டிவியில நிறைய டைம் யூடியூப்ல அங்கங்கே சிலர் பேசுகிறதையும் பாடுகிறதையும் பார்த்த உடனே இவங்க உண்மையாலுமே இவங்க ஆவிக்குரியவர்கள் என்று உடனடியாக நாம் தீர்ப்பு சொல்லிவிடுகிறோம். இயேசுவின் இடத்தில் வந்து இயேசுவை புகழ்ந்து பேசின இந்த நிக்கோதேமுக்கு இயேசு கொடுக்கிற பதிலை பார்க்கலாம். 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இயேசு தேங்க்யூ, ரொம்ப நல்லதுப்பா. யோவான் 1ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். யோவான் 1 யோவானே சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் 1:33 நானும் இவரை அறியாதிருந்தேன் என்று யோவானே சொல்லிக் கொண்டிருக்கிற நிலைமையில் இங்கே ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் ராத்திரியில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் அற்புதங்களை செய்கிறவர், தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவரை பற்றி சொன்ன உடனே ஆண்டவர் வெரி குட், இப்படிதான் நீ இருக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லுவார்னு நீங்க நினைச்சா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்க கூடுமா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, எல்லாரும் வாசிக்கலாமா? 5ஆம் வசனம். இயேசு அவனிடத்தில் பிரதியுத்தரமாக, ஒருவன், எல்லாரும் இந்த வார்த்தையை பார்க்கிறீங்களா? ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நிக்கோதேமு, உனக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும், நீ சமுதாயத்தின் நல்ல நிலைமையில் இருக்கிறாய், உனக்கு பணம் காசுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் உன்னிடத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவி ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்பது எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இங்க நிக்கோதேமு கிட்ட சொன்னது என்னன்னா, நிக்கோதேமு, நீ என்ற காரியத்தை நீ புரிந்திருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், எனக்கு இதெல்லாம் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்ன உடனே பேசிக்கிட்டு இருந்த நிக்கோதேமு ஒரு ஷாக் ஆயிட்டாரு, அதிசயப்படுறாரு. என்ன ஆண்டவர் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிசயப்பட வேண்டாம். 8வது வசனம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. இவர் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நிக்கோதேமுடன் பேசுகிறார்? சந்தேகத்தில் வந்திருக்கிற நிக்கோதேமு, பகல்ல யாரும் பார்க்கிற மாதிரி வேணாம், நைட்ல போலாம், இரவு நேரத்தில் வந்து சந்தேகத்தோடு வந்த நிக்கோதேமு இடத்தில் ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார்? பிரியமானவர்களே, எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27 குறித்து ஆண்டவர் நிக்கோதேமுடன் பேசுகிறார். ஏனால் அவன் பரிசேயன், பழைய ஏற்பாட்டை நன்கு கற்றவன். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனம் வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நான் உங்கள் மேல், எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 1008வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1008வது பக்கம். இந்த வசனத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். வாசிக்கலாம். 25, 36, 25. அப்பொழுது நான் உங்கள் மேல், எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வசனமாகிய ஜலத்தை அவர் உங்கள் மேல் தெளிப்பார். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்க வேண்டும். நிக்கோதேமு, நீ என்னிடத்தில் வந்தது நல்லதுதான். நீ சந்தேகங்களோடு கேள்வியோடு நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இல்லாமல் இயேசு அற்புதங்களை செய்கிறான் என்று தெரிந்து கொண்டு நீ வந்தது நல்லது. நீங்கள் வந்தது நல்லது. ஆனால் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் அவைகளை உயிரடைய செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெரிய காற்று உங்களுக்குள் வீசப்பட்டால்தான், உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டால்தான், உங்களுடைய கடினமான இருதயங்களை ஆண்டவர் மாற்றி சதையான இருதயத்தை உங்களுக்குள் வைக்கும் பொழுது அவருடைய வசனங்களை, அவருடைய நியாய பிரமாணங்களை, கர்த்தர் சொல்லின வார்த்தைகளை கீழ்ப்படிவதற்கு நம்முடைய பலன் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலன் பரலோகத்திலிருந்து யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்களோ, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் பலன் இல்லாம என்னால் இந்த நியாய பிரமாண வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. நீங்கள் கீழ்ப்படிந்தால்தான் உங்கள் இருதயம் மாற்றப்பட்டால்தான், புதிய ஆவியை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்க 100 வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் உங்க இருதயம் சதையான இருதயம் அல்லனா ஒரு நாள் கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள்.
ஆண்டவர் சொன்ன என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவங்க இல்லை, உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நிக்கதேமு வந்து கேட்குறான், எனக்கு ஒன்றும் புரியல, நைட்டில் வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்கள் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, எல்லாம் பேசுறதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனுக்கு அப்படியே இருக்கும் என்றார். 9ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எல்லாரும் வாசிக்கிறீங்களா? இவைகள் எப்படி ஆகும் என்றார். இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா அந்த வார்த்தை? இவைகள் எப்படி ஆகும்? எங்க கேள்விப்பட்டோம்? கேப்ரியல் தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, நீ இன்னும் புருஷனை அறியவில்லை, உனக்குள்ளே இயேசு ஒரு பரிசுத்த வித்தாய் வருவார் என்று சொன்ன உடனே மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? ஆனால் நிக்கதேமு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் நமக்கு தெரியல. ஆனால் மரியாள் அந்த வார்த்தைகளை தன் இருதயத்தில் வைத்தாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்த மரியாளிடத்தில் ஒரு இயேசு உருவாகுகிறார். சீஷத்துவத்தின் முதல் படி நிக்கதேமு இப்பதான் முதல் படி எடுத்து வச்சிருக்கிறார். இயேசுவின் இடத்தில் வந்திருக்கிறார். இது எப்படி ஆகும்? இதெல்லாம் அவருக்கு புரியல. இயேசு இவரு பெரிய டீச்சரா இருக்கிறாரு, நியாயப்பிரமாணம் முழுசும் படிச்சிருக்கிறாருன்னு அவர்கிட்ட வசனத்தினால் இயேசு பேசுகிறார். இவர் ஒரு குழந்தையின் அனுபவத்தில் இருக்கிறார். ஒன்றும் அவருக்கு புரியவில்லை. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி நான் வளர்ந்துட்டனே, எப்படி எங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில் திரும்ப போவேன்னு கேட்கிறாரு. அப்படியே முடிஞ்சிருது கான்வர்சேஷன். ஆனா யோவான்ல 3 இடத்தில் இந்த நிக்கோதேமுவை குறித்து வாசிக்கிறோம். முதல் இடத்தில் சந்தேகத்தோடு ராத்திரியில் வந்த நிக்கோதேமு. 2வது எங்க வாசிக்கிறோம்னா, அதே யோவான் 7ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது, அங்கே ஆலோசனை சங்கத்தில் அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஜனங்களுக்குள்ளே 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவை குறித்து 2 குரூப்பா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆலோசனை சங்கம் அங்கே கூடியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே 46ஆம் வசனத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினது இல்லை என்றார்கள். யாரை குறித்து பேசுகிறார்கள்? இந்த சேவகர் யாரை குறித்து இப்படி சொல்றாங்க? இந்த மனுஷன் பேசின மாதிரி ஒருவர் ஒரு காலமும் பிரசங்கம் பண்ணதில்லை. யாரை குறித்து பேசுறாங்க? இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? நீங்களாம் ஒரு நல்ல அரசாங்க வேலையில் இருக்கிறீங்களே, நீங்களுமா ஏமாந்து போயிட்டீங்கன்னு கேட்கிறாரு. அதிகாரிகளாவது பரிசேயிலிருந்து யாதொரு ஒருவனும் அவரை விசுவாசித்தது உண்டா? இந்த இயேசு பின்னாடி போறவங்களாம் யாரு? ஏதோ மீன் பிடிக்கிறவங்க, ஏதோ டாக்ஸ் கலெக்ட் பண்ற கொஞ்சம் பேரு. யாராவது பரிசேயர் யாராவது அவரை விசுவாசிக்கிறாங்களா? நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள் விசுவாசிக்கிறாங்களா? அதிகாரத்தில் இருக்கிற யாராவது இயேசுவை விசுவாசிக்கிறார்களா என்று அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது. 49வது வசனம். வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பரிசேயர், அங்கிருக்கிற எருசலேமில் இருக்கிற ஜனங்களை அவர்கள் சபிக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் தெரியாம அந்த இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்களே, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சங்கத்தில் ஒரு ஓலையில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிக்கதேமுன்னு எழுதாம யோவான் இங்கேயும் ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதுகிறார். பிரியமானவர்களை வாசிக்கலாம். 50ஆம் வசனம். ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா, ஒரு காலத்துல ராத்திரியில வந்தவன் தான் இப்ப இந்த இயேசுவை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அறிந்திருக்கிறார். இப்பொழுது எல்லாரும் இயேசுவை குறித்து பலவிதமாய் பேசுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், அவன் ஏமாற்றுகிறவன், அவனை நம்ப வேண்டாம் என்று பேசுகிறார்கள். சிலர் அவர் தேவனிடத்தில் வந்தவர் என்று பேசுகிறார்கள். அந்த பரிசேயன் நிக்கதேமு ஆலோசனை சங்கத்தில் முக்கியமான ஒரு நபன். அவன் எழுந்திருந்து பேச தொடங்குகிறான்.
ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னமே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அல்லேலூயா. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ, நீ நல்லா படிச்சாலுதானப்பா, நீ ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறவன், நீ செல்வந்த நிக்கதேமோ, உனக்கென்று ஒரு தகுதிகள் இருக்கிறது, நீ நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்று தேர்ந்தவன், நீ இரவிலும் நியாயப்பிரமாணம் படிக்கிறவன், நீ என்ன கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார். பயந்து சந்தேகத்தோடு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற கேள்விகளோடு, மனிதர் முன்னாடி அவரை அறிக்கை செய்ய முடியாமல் ராத்திரியில் அவரிடத்தில் வந்தவன் இப்பொழுது இயேசுவை குறித்து நன்றாய் அநேக காரியங்களை அறிந்து கொண்டவனாய் இப்பொழுது தைரியமாய் இயேசுவுக்காய் எழும்பி பேசுகிற ஒரு நிக்கதேமுவாய் இந்த 7ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார். ஒருவேளை சர்ச்சில் ஆண்டவர் நல்லவர், நீர்தான் எல்லாம் என்று என் உயிரோடு கலந்தவர் என்று நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் வசிக்கிற இடத்தில் இயேசுவை குறித்து பலர் பல விதமாய் பேசும்போது, பல சந்தேகங்களோடு பேசும்போது, இயேசு யாரோ என்பவரை போல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை, இந்த இயேசுவுக்காய் குரல் கொடுக்கிறவர்கள், இந்த இயேசுவை எனக்கு நன்றாய் தெரியும், அவர் என் வாழ்க்கையை மாற்றினவர், அவர் என் குடும்பத்தை மாற்றினவர், சாபத்தில் இருந்த என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் இந்த இயேசுதான். இந்த இயேசுவின் வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன். இந்த இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார், அவருக்கு நான் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த இயேசுவுக்காய் பேசுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை சொல்றது ஈஸி, இங்கே அல்லேலூயா சொல்றது ஈஸி. ஆனா உங்க வாழ்க்கையை நீங்கள் இயேசுவை காண்பிக்க வேண்டும். அவன் எல்லாரும் முன்னாடியும் அவன் வெட்கப்படவில்லை. எவனுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அந்தஸ்து இருந்தாலும், எருசலேமில் 3வது 4வது பணக்காரனா இருந்தாலும், இந்த இயேசுவோடு எனக்கு அசோசியேஷன், இயேசுவோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை அவன் மறைத்து வைக்கவில்லை. அவன் எழும்பி நின்று பேசுகிறான், நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை பேசுகிறான். ஆனாலும் இந்த 7ஆம் அதிகாரத்தில் அவன் திரும்ப என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை. சந்தேகத்தோடு வந்த நிக்கதேமோ இப்பொழுது இயேசுவுக்காய் பேசுகிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. கடைசியா இன்னும் இந்த வேதாமத்தில் கடைசி ஒரே ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவர் இந்த நிக்கதேமுவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் யோவானின் ஆரம்பத்தில் சந்தேகத்தில் வந்தவன், 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்காய் பேசுகிறவன், இயேசுவை தன்னோடு தொடர்புடையவனாய் காண்பிக்கிறவன். 3வது வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம். இங்கே நடக்கிற காரியம் என்ன? அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டான். ஏன் இப்படி சொல்லி இருக்கிறது? ரோம அரசாங்க முறைமையின்படி குற்றவாளிகளை சிலுவையில் போடுவார்கள். அது சாதாரண குற்றவாளி இல்லை, மன்னிக்கவே முடியாத கொடூர பாவங்களை செய்தவர்களை, அவர்களை தான் சிலுவையில் அறைவார்கள். அப்படி 2 கல்வர் மத்தியிலே கல்வனில் ஒருவனாக எண்ணப்பட வேண்டும் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி திருடனில் ஒருவனாக எண்ணப்பட்ட இயேசு அங்கே கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் போனவுடனே அவருடைய சீஷனாக இன்னொரு யோசேப்பு என்கிறவன் அவன் ரோமனிடத்தில் வந்து கேட்கிறான், பிலாத்துவினிடத்தில் கேட்கிறான். ஏன் சொன்னா, ரோமர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சிலுவையில மரித்து போனவங்க அப்படியே சிலுவையிலே விட்டுருவாங்க. ஆகாய்த்து பறவைகள் வந்து கொத்தி அவர்களை தின்ன ஆரம்பிக்கும், மிருக ஜீவன்கள் இரவிலே வந்து தின்ன ஆரம்பிக்கும். ஆனா அப்படி விடாம இயேசுவுடைய சரீரத்தை இவர்கள் போய் கேட்டு இங்கே வாங்குகிறதை பார்க்கிறோம். கடைசியா மறுபடியும் இந்த நிக்கதேமு குறித்து ஒரு குறிப்பை வாசிக்கலாம். அடுத்த வசனம் 39ஆம் வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 39. எல்லாரும் வாசிக்கலாமா?
தயவு செய்து எல்லாரும் வாசிங்க, சோம்பேறித்தனப்படாம. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்கூடிய 100 ராத்தல் கொண்டு வந்தார். 100 ராத்தல்னா வேதாம கணக்கின்படி 3.5 கிலோ. வெள்ளை போலமும் கரிய போலமும் மிகவும் விலையேற பெற்றது. யாருக்கு இந்த வெள்ளை போலவும் கரிய போலவும் கொண்டு வந்திருக்கிறது? இயேசுவினிடத்தில் அன்று ராத்திரியில் யாரும் பார்க்காத நேரத்தில் வந்த அதே நிக்கதேமு வெளிச்சம் மங்குவதற்கு முன்பதாக அவன் பரிசேயனா இருக்கிறபடினாலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யோவான்ல வாசிக்கும் போது தெரியும், பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் கேட்கும் பொழுது கூட அவர்கள் பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு உள்ளே போகாமல் அவர்கள் வெளியே நின்றார்கள். ஏன் தெரியுமா? பஸ்கா பண்டிகை நேரத்தில் புறஜாதியாருடைய வீடுகள் கூட அவர்கள் போக மாட்டார்கள். மரித்த சடலத்தை அவர்கள் தொட்டால் அவர்கள் இந்த பஸ்காவை கொண்டாட முடியாது. பஸ்கா யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. பஸ்கா என்றால் என்ன? ஆட்டுக்குட்டியை அடித்த அந்த ரத்தத்தை நிலைக்காலிலே பூசினார்களே, அதுதான் பஸ்கா பண்டிகை. ஒரு யூதன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்டிகை. அதிலும் இவன் பரிசேயன், 71 பேர் அடங்கி இருக்கிற ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்ல போனா இயேசுவோடு இந்த சீஷர்கள் கூட ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிக்கதேமு அவன் சும்மா வரல. வெள்ளை போலவும் கரிய போலவும். வேதத்தில் எங்கத வாசிக்கிறோம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிக்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 16 நம்ம வாசிக்கிறோம். ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான, அவனுடைய மரணத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படைய மிக முக்கியமான மரியாதை வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து அவனுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நிக்கதேமு அவன் வெறுங்கையா இயேசுவினிடத்தில் வரவில்லை. அவனுக்கு உண்டான அவனுடைய செல்வத்தை அவன் விற்று இந்த பொருட்களை வாங்கி கொண்டு இன்று அவன் எல்லார் முன்னாடியும் குற்றவாளி என்று ரோம அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட ஒரு கல்வனுடைய மரித்து போன சரீரத்தை அவர்கள் தொடுகிறதை எங்கே பார்க்கிறோம்? வாசிக்கலாமா? அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடைய சீலைகளை சுற்றி கட்டினார்கள். இயேசுவின் சரீரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது எதை குறிக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இயேசுவின் சரீரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பத்திலே இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேள்வியோடு வந்தாலும் இப்பொழுது இயேசுவுக்காய் பேச ஆரம்பித்து எல்லாரும் முன்னாடியும் வெள்ளை போலவும் கரிய போலவும் அவன் கொண்டு வந்து விட்டான். இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னு இருக்கு. எடுத்துக்கொள்றது என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வது. வாசிக்கலாமா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவின் சீஷனாக, இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, அவருடைய சொந்த உறவுகள் பரிசேயர்கள் ஒரு பெரிய கூட்டமான ஆட்கள் 5000 பேர் இருக்கிறார்கள். எங்கே போனாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட மரியாதையான இடம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை இவர் தொட்டதினாலே அந்த ஆலோசனை சங்கத்தில் இவர் தள்ளப்பட்டார். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும், பஸ்கா பண்டிகை ஆட்டுக்குட்டியை அவர்கள் அந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்களே, இங்கே அவர் கையில் வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த
தேவ ஆட்டுக்குட்டியை, உண்மையான பஸ்காவை, பாவங்களை சாபங்களிலிருந்து இந்த ஜனங்களை மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அடிக்கப்பட்ட இந்த உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியை நான் தொடுவதற்காக, என்னை எங்கிருந்து தள்ளினாலும் பரவாயில்ல, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன தள்ளினாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவை யாரோ ஒருவராய் அல்ல, அவரை என் வாழ்க்கையின் ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய், நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் ராஜாதி ராஜாவாய் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று எல்லாருக்கும் முன்பதாக வாயை திறந்து சொல்லுகிறவனாய் அல்ல, அதை செய்து காண்பிக்கிறவனா. ஹல்லேலூயா. அவன்தான் உண்மையான சீஷன். வாயில் சொல்லுகிறவன் அல்ல, செய்து காண்பிக்கிறவன். அதற்கப்புறம் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். அவனை எல்லாத்திலிருந்து தள்ளி வச்சிட்டாங்க. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அங்க இருக்கிற பரிசேயர்கள் இந்த நிக்கதேமுவை, இனி நீ எருசலேமில் வாழக்கூடாது, உனக்கு இருக்கிற எல்லா பதவிகளையும் நாங்கள் எடுத்து விட்டோம் என்று சொல்லி அவரை எருசலேமிலிருந்து வெளியே போக சொன்னார்கள். வெளியே போக சொன்னாலும், எதை நான் இழக்கிறதா இருந்தாலும் என் ராஜாதி ராஜா எனக்கு போதும், இந்த இயேசுவுக்கு நான் சீஷன் என்று சொல்லுவதுதான் எனக்கு மேன்மை. நான் ஆலோசனை சங்கத்துல உட்கார்றதில்லை. அவர் 4வது பணக்காரர் இருந்தாராம். அவருடைய சொத்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு விற்று கொடுத்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாய் அந்த எருசலேமிலிருந்து வெளியே போனாலும் அவர் சீஷனாய் மாறி வெளியே போனார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ராஜாதி ராஜாவாய் இருப்பார் என்று சொன்னார். உங்களுடைய நேரம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பணம் எல்லாம் அவருக்கே சொந்தமாகட்டும். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஹல்லேலூயா. சந்தேகத்தோடு வந்தவன், இயேசுவுக்காய் ஏதோ 1-2 வார்த்தைகளை பேச ஆரம்பித்தவன். ஆனால் 3வது அப்படி அல்ல. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, எதை இழந்தாலும் உம்மை விட்டு போவதில்லை. ஆண்டவரே, நான் உம்முடைய சீஷனாய் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ஏதோ ஒரு சாதாரணமா 2-3 பேர் உங்ககிட்ட இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னதற்காக அவர்கள் கோபித்துக் கொள்ளலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் வரப்போகிற மகிமையை நீங்கள் நினைத்து பார்த்தால், அதைதான் பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். அவரே என் வாழ்க்கையில் ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டும். நான் சீஷனாய் மாற விரும்புகிறேன். இன்னும் என்னுடைய சீஷத்துவத்தில் நான் இன்னும் அதிகமாய் இயேசுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறேன். உங்க நேரம், உங்க பணம், உங்க அன்பு எல்லாத்திலையும் ஏதோ கடைசி இல்லை, முதல் இடத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த வாரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 4 நாள் இந்த ஆலயம் உங்களுக்கால் திறக்கப்பட்டிருந்துச்சு. நீங்க 4 நாள் வரலினாலும் பரவாயில்ல, ஒரு 3 நாள் வந்திருக்கலாமே, ஒரு 2 நாள் வந்திருக்கலாம். இயேசு உங்க வாழ்க்கையின் ராஜாவாய் இருப்பார் என்று சொன்னார். அவரிடத்தில் உங்களால் காரணம் சொல்ல முடியாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடையதாய் மாறட்டும். உங்களை பார்க்காதீங்க, அந்த பிரதர் இந்த சிஸ்டரை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் ஓட ஆரம்பிங்க. இந்த நிக்கதேமு அவருடைய வாழ்க்கையிலிருந்து, ஏன் யோவான்ல வேற ஒருத்தவங்க பேரெல்லாம் போடல, அநேகர் அற்புத அடையாளங்களை வாங்கி கொண்டார்கள். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் இயேசுவுக்காக எல்லாத்தையும் இழக்க அவன் ஆயத்தமாய் இருக்கிறானே. இன்றைக்கும் அவனை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க, நீங்க தான் என் ராஜாவா இருக்கணும்னு விரும்புறவங்க மட்டும், அவங்க மட்டும் முதலாவது எந்திருங்க. இயேசுவே, நீர் தான் என் வாழ்க்கையின் தெய்வம். எத்தனையோ வருஷம் என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா உங்க கல்வாரி அன்பை விட ஒரு பெரிய அன்பை நான் பார்த்ததே இல்லை. ஆண்டவர், நீங்க அவரை தேடி வரல, அவர் தான் உங்களை தேடி வந்தார். இயேசுதான் நம்மை தேடி வந்தார். எதை இழந்தாலும் உம்மை விடுவதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடு
சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. சீஷத்துவம் என்பது ஏதோ என்றதை கொஞ்சத்தை கொடுக்கறது இல்லை. சீஷன் என்பவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறவன் தான் சீஷன். இயேசு எனக்கு பிடிக்கும், அவர் ஒரு கடவுள் அப்படி சொல்றவன் சீஷன் அல்ல. என் வாழ்க்கை எல்லாம் இயேசுவுக்கு என்று யாரெல்லாம் அர்ப்பணிக்க முடியுமோ அவங்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென், thank you Lord, thank you Jesus. எதை இழந்தாலும் உம்மை விடுவதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, சொல்லுவோம். பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை விடுவதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க நேரம் கர்த்தருக்குரியதாய் மாறட்டும். அநேகர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர், எனக்கு நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 365 நாளும் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய சரீரத்தின் அவங்கள் எல்லாம் சரியாய் இயங்கி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபையினால் அல்லவா. விசுவாச ஓட்டத்தை துவங்கினவர் அநேகர் நின்று போயிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இந்த விசுவாசத்துல வளர்ந்து வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. உமக்காக நான் எல்லாவற்றையும் நான் இலக்காயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இதை இயேசுட்டு இருந்த அற்புதத்தை வாங்கிட்டு போனேன். 5000 பேராய் நீங்கள் இல்லாமல் முடிவு வரை இந்த நிலை நின்று சீசனாய் நான் மாறி என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவில் எவைகள் இருக்கிறதோ அவைகளை தூக்கி எறிய இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு திட்டமாய் பேசுவாராக. உங்களுக்குள்ளே ஒரு சதையான இருதயம் இயேசுவின் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம், கல்வாரி அன்பை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நான் நன்றி சொல்ல உங்களால் முடிகிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே நவமான இருதயம் போடப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் இல்லை பாஸ்டர்னு சொன்னா இந்த காலை நேரத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் கேட்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். அம்மா முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிக்கதமே போல தேவனுடைய சமூகத்திலே தேவனை அறிக்கை பண்ணத்தக்கதான கிருபை நமக்கு தருவாராக. என்னை மனிதர்கள் முன்பாக மறுதளிக்கிறவரை நானும் பரலோகத்திலே என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ண மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. மறுதளிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை நமக்கு வரக்கூடாது. என் இயேசு உண்மை இல்லவர், அவர் ஜீவிக்கிறவர் என்று மனிதர் முன்பாக சொல்லத்தக்கதாக ஒரு நல்ல சீஷனாயனை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் சீஷனாக தேவனுக்கு கர்த்தாவே பின்தொடர்கிறவனாக, தேவனை பறைசாற்றுகிறவனாக, தேவனுடைய செய்த எல்லா நன்மையும் எடுத்து சொல்லத்தக்கதாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த தேசம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. சோதோமின் பாவம் பெருகி கிடக்கிறது. இதற்காக யார் என் காரியமாக போவா?
என்ற சத்தம் என் காதில் உங்கள் காதில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேசத்திற்காக நான் ஆண்டவரே திறப்பில் நிற்கிறேன். ஆண்டவரே, எல்லா காம விகாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, கொலை உண்கிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திலிருந்து எங்கள் பட்டணத்திலிருந்தோம் அவைகளை நாங்கள் சபித்து பாதாளத்திலே அனுப்புகிறோம். ஆண்டவரே, அவைகள் செயலிழந்து போவதாக. ஓ ஹல்லேலூயா, ஆமென். வாய்களை திறந்து எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கொலை செய்கிறனுடைய மகன், ஆமென், பெற்றோர் 2 பேரும் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளையை சரியாக வளர்த்தவில்லை. ஆனால் நானும் நீங்களும் நம்ம கிடைக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள், அவருடைய நண்பர்கள் யார், அவர்கள் யார் கூட பழகுகிறார்கள் என்று அவர்களுக்காக கண்காணித்து அவர்களுக்காக முழங்காலில் நின்று ஜெபித்து ஆலோசனை சொல்லி தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே, எல்லா பெற்றோர்கள் கரங்களை வானத்துக்கு உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக வாய்களை திறந்து கேளுங்க. என் மாம்ச பலன் ஒன்றுக்கு உதவாது. இங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறதை நான் சொல்லல, உங்க பிள்ளைகளுக்காக திறப்ப நிற்கும். ஓ ஹல்லேலூயா, ஓ ரிதலக்கரமா, எங்கள் பிள்ளைகள் துஷ்டனாக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த பிள்ளைகள் என்ன கையில வைத்திருக்கிறார்கள், அவருடைய போன்ல என்ன செய்கிறாள் என்று ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளை உமக்கு பயப்படணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, கர்த்தரை என் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளணும், இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யப்படணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்திற்கு இந்த பட்டணத்துக்கு சாட்சியாய் இருக்கும். உலக பாவம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, என் பிள்ளைகளுக்கு நான் மாதிரியாயிருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க முழங்கால் நிற்கிறதையும் ஜெபிக்கிறதையும் உபவாசிக்கிறதையும் உங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை உங்கள் பிள்ளைகள் பார்த்து மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. பரிசேயர் எல்லாம் மூளை அறிவிலே ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். ஆனால் சீஷர்களோ கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையை பெற்றிருந்தார்கள். இந்த காலை நேரத்திலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவை நாங்கள் சிலுவையிலே அறைந்து விடாதபடிக்கு எப்பொழுது தவறுகிறோமோ, எப்பொழுது பாவம் செய்கிறோமோ, எப்பொழுது உம்மை மறுதலிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்மை சிலுவையிலே அறைகிறோம் என்ற உணர்வு எங்கள் இருதயத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் நற்கந்தங்களாக நிருபங்களாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வாசிக்கப்படுகிற நிருபமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியருக்காக ஜெபமனுங்க. கர்த்தர் எங்கள் ஊழியரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா, ஆமென். அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க தகப்பனே. வாலிபத்தினர் கர்த்தாவே உமக்காக ஓடத்தக்கதான மான்களின் கால்களை நீர் கொடுப்பீராக, அபிஷேகத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. உலக தேவைக்காக கரங்களை உயர்த்தி எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவன் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. தேவ பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுங்க தகப்பனே. விசேஷமாய் நவீனுடைய மனைவிக்காக ஜெபமனுங்க. பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் சுக பிரசவத்தை கட்டளையிட வேண்டும். ஓ கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பிளஸ்ஸிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்கப்பா. எபிரேய ஸ்திரீகளுக்குரிய பலனை மகளுக்கு கொடுப்பீராக. கர்த்தரே செய்தார்கள், கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்கப்பா. மருத்துவச்சி வருவதற்கு முன்பாக பிரசவித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட பலனை மகளுக்கு தருவீராக. யாழை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.